உள்ளே சென்றவன் மது ஜன்னல் பக்கம் வெறித்து பார்த்து கொண்டிருந்ததை கண்டதும் அவளை நெருங்கி தோளில் கை வைத்து தன் பக்கம் திருப்பினான். அவள் நீல நயனங்களில் வைர துளியாய் கண்ணீரை கண்டு அவள் முகத்தை தன் கையில் ஏந்தினான். ஏன் மது அலற? தாத்தா கேட்டதற்கு பதிலே சொல்லாமல் வந்துட்ட. இங்க இருக்க பிடிக்கலையா? கேட்கும் போதே இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லிவிடுவாளோ என்ற பயம் உள்ளுக்குள்ளே அரித்தது. அவன் கேள்விக்கு மது பதில் ஒன்றும் சொல்லாமல் அவன் முகத்தையே பார்க்க முகுந்துக்கும் அவளின் பார்வை கொஞ்சம் புரிந்தாலும் மதுவின் வாயால் சொல்லாமல் என்னவென்று அர்த்தம் செய்து கொள்வது என்ற தவிப்புடன் அவளையே பார்க்க சட்டென்று மது அவன் மார்பில் சாய்ந்தாள். முகுந்துக்கு அவளின் செய்கை சொர்க்கத்தின் வாசற்படியை திறந்து வைத்த மாதிரி இருக்க ஆச்சரியத்தின் உச்சியில் இருந்தவன் குனிந்து அவள் முகத்தை பார்க்க மது வெக்கப்பட்டு கொண்டே மேலும் அவன் மார்பில் முகம் புதைத்து கொள்ள சந்தோஷ சிரிப்போடு அணைத்து கொண்டான். சற்று நேரம் கழித்து அவளை தன்னிடமிருந்து விலக்கி